ப்ரோ இப்போ நான் சொன்னதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம லைவில் அது வரக்கூடாது. ஓகேவா? நான் இது சொல்லிடுறோம். இதுதான் என் கருத்து. இதுதான் இது. இன்னொன்று, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லைவ் பண்ணது எந்த சுச்சுவேஷனில் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த கதை ஸ்டார்டிங்கில் நான் சொல்லிடுறேன். ப்ரோ ஒரு டைம் வந்து இவர் ஃபோன் பண்ணார், வந்துட்டு நம்ம கேகே கதகந்தசாமி. ஸோ அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவர் ப்ரோ இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எனக்கு ஒழுங்காக க்ரியேட் ஆக மாட்டேங்குது ப்ரோ, எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாரு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இத்தனை நாள் இருக்கீங்க, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எப்படி ப்ரோ இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற நம்ம கியூரியாசிட்டியில் கேட்டது. அப்போ சில விஷயம்லாம் சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டேன், அந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னார். அப்படியே அந்த டாக்கு நம்ம அதிகமாக பேசிக்க மாட்டோம் ப்ரோ. ஏடிடி கூட அவ்வளோக்கா பேசுறது இல்லை, அவ்வளோக்கா இல்லை. அவங்க ஏதாவது தேவையான ஃபோன் பண்ணுவாங்க. அல்ல நமக்கு ஏதாவது நம்ம ஏதாவது இதுனா அப்படி தான் வச்சுக்கோங்களேன். பேசினா 1 or 2 hour போயிடும், எப்படியா இருந்தாலுமே போயிடும். இப்போ நாங்கள் ரெகுலராக நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் இல்லை. அப்போ வந்து இது மட்டும் இப்போ விஷயத்தை கொஞ்சமாக அவர் சொல்கிறார், அவர் நம்மகிட்ட ஷேர் பண்ண அவசியம் இல்லை. பட் ஆனால் ஷேர் பண்ணுற இந்த மாதிரி விஷயம் நினச்சி இது நினச்சும் போது நமக்கு அது கேட்டு ஒத்தமாச்சு. ஆனால் அதை பற்றி நான் யார்ட்டையுமே சொல்லலை, ஃப்ரெண்ட்ஸ் போது கொண்டு சொல்லலை. கொஞ்ச நாள் கழிச்சு இதாவது லால் கேமருக்கும் அது தெரிய வருது. அப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணவே தவிர அப்புறம் இதை பற்றி நம்ம பேசக்கூடாது, இதை பற்றி நம்ம சொல்லக்கூடாது, இதை பற்றி வீடியோ போடக்கூடாது. நீங்கள் போட்டால் பிரதர்ஸ்குள்ளார ஒரு இது பண்ணுறதுக்கு, ஏன்னா நானும் இவனும் சண்டை போட்டுப்போம். நாங்கள் லைவுக்கு முன்னாடி அடிச்சுக்கிட்டா கூட லைவில் வரும்போது இப்போ லைவ் முடிஞ்ச அப்படி மறந்துடுவோம். அதான் இயற்கை. நம்ம வீட்டில் எல்லாருமே அம்மா அப்பா சண்டை போட்டுப்பாங்க, சேர்ந்துப்பாங்க. சகோதரர்கள் சண்டை போட்டுப்பாங்க, சேர்ந்துப்பாங்க. அக்கா தங்கச்சி சண்டை போடுவாங்க, சேர்ந்துப்பாங்க. அதான் இயற்கை. ஓகேவாங்களா? இங்கே ஒருத்தர் 3 மாதமாக எப்போயாவது அப்பப்போ ஒரு வாட்டி பண்ணும்போது அவங்க நான் கஷ்டப்படுறேன் ப்ரோ அப்படின்னு, நான் கஷ்டப்படுறேன், என்கிட்ட மந்த்லி 8,000 வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன், அந்த மாதிரி சொல்லுவார். சாப்பாடு கஷ்டப்படுறேன், ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருப்பாரு ப்ரோ. அப்போ நமக்கு பேசிக்காகவே யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒரு சேனல் இப்படி ஆகுது, அதில் ஒருத்தர் 2 பேர் ஈக்குவலாக, இப்போ நான் இவன் மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க, ஒரு ஆள் மட்டும் அங்கே மிஸ் ஆகிறார் நிறைய இடத்துல. இது ஜென்ரலாக சில பேருக்கு முன்னாடி இருந்து பார்த்தவங்களுக்கு தோணும்ல, அது எங்களுக்கு தோணுது. ஆனால் நான் நந்தா கிட்ட கடைசியாக வந்து அந்த மேரேஜில் நந்தா கிட்டையும் இவர்கிட்டையுமே சண்முகத்து கடைசியாக பேசினதுக்கப்புறம் நாங்கள் பேசவே இல்லை. அந்த முன்னாடி அந்த அந்த போஸ்ட்டு தமிழ் டெக் வீடியோக்கு அப்புறம் நாங்கள் பேசுகிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நானாக ஃபோன் பண்ணியும் பேசலை, அந்த அவார்ட் ஷோ எதுக்குமே நான் கான்டாக்ட் பண்ணி பேசலை. அப்போ நான் ஒரு சைடு இவர் தான் சொல்கிறாரு, நமக்கு இந்த விஷயம் எல்லாமே இவர் தான் சொல்கிறார், சண்முகம் தான் சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா வந்து இது தெரியுது, இது வந்து பிரதர் சண்டை தான். ஏன்னா ஒருவேளை மேபி ஒரு சைடு வந்து இப்போ நானே இவனை அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் அடிச்சேன்னு ஒரு காரணம் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து இவன் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். இல்லை இவன் என்ன அடிச்சிட்டானா ஏன் அடித்தாங்கிற காரணம் வந்து நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். என்ன ஏதாவது கெட்ட வார்த்தையில் சொல்லி தூண்டி இருக்கலாம், என்ன ஏதாவது இது பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பிரதர் சண்டைக்குள்ளே போகக்கூடாதுங்க. நாங்கள் கான்ஷியஸாக நல்லாவே முடிவு எடுத்துட்டோம். இதை பற்றி வீடியோலையும் பேசக்கூடாது, இதுவும் பண்ண மாட்டாங்க. ஏடிடி 1 million வியூஸ் வரும்போது கூட, அந்த 1 million சப்ஸ்கிரைபர் வரும்போது கூட நான் நீங்கள் விஷஸ் யாரோ லைவ் சாட்டில் எழுதிட்டு இருந்தாங்க, நாங்கள் விஷ் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு அந்த இடத்துல வந்து கேட்க வரல, அது ஒரு விஷயம் இல்லை அந்த எங்களுக்கு கேட்கலாம் இல்லை, விஷஸ் கேட்கவே இல்லை. ஸோ அது அவர் கேட்டதுக்கு பின்னாடி ஒன்று சொன்னார், நான் சொல்கிறேன். அது வந்து கேட்க வந்துட்டு அதில் இல்லைங்கிறது எனக்கு ஒரு வருத்தம். ஏன்னா அதில் வந்த எல்லாத்தையும், நந்தாவை தவிர வந்த எல்லாத்த விட டிசர்வ்டு கேகே, நந்தா அண்ட் கேகே அவங்க தான் அதில் இருக்கணும். அதுக்கு அவர் ஒரு ரீசன் சொன்னார், அதை நான் இங்கே சொல்ல மாட்டேன்ல. அது வந்து ஒரு ரீசன் ஒன்று சொன்னார், அதை நான் சொல்லலை. அதனால தான் கூட அவர் நாங்கள் கூப்பிடல அப்படின்னாரு. அந்த அவார்ட் ஷோலையும் அவர் இல்லை. அந்த டைம் இவங்கெல்லாம் பிரிஞ்சுட்டாங்க, கூப்பிட முடியாத சுச்சுவேஷன். ஏன் கூப்பிடலைன்னா நான் தான் ஒரு காரணம் சொன்னார், அது என்னால் ஏற்றுக்க முடிகிற மாதிரி தான் ப்ரோ இருக்குது. இதனால தான் ப்ரோ அவர் கூப்பிடல ப்ரோன்னாரு. அந்த விஷயத்தை நான் வெளியே சொல்ல முடியாது, அவங்க ஃபேமிலி இஷ்யூ. ஓகேங்களா? இதனால் கூப்பிட முடியாது சொல்லிச்சு. பட் வெளியிலேருந்து நம்ம பார்க்குற நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா, என்னன்னா அது அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அதில் ஒரு ஆள் ப்ரோ, நானும் 2 பேர் இருக்கோம் ப்ரோ. இவன் வந்து அவரை கேட்குறவங்க சொல்ல ப்ரோ, ஏன் ட்ரெஸ்ஸை பாருங்க ப்ரோ, எப்படி இருக்கும் பாருங்க, அவனை பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவர்கிட்ட கேட்கறது இல்லை. கேட்கலான்னு ப்ரோ நான் கேட்குறேன் ப்ரோ அப்படின்னு கேட்டால், நீங்கள் கேட்காதீங்க ப்ரோ, மேனிப்புலேட் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நமக்கு அந்த சைடு போகவே முடியல. நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஆட்சன்ஸ் அங்கே மாட்டிருக்கு, என்னை தரமாட்டாங்க, பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நம்ம கேட்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வரும்போது நம்ம கேட்க முடியாது. இவர் சொன்னதை மட்டும் கேட்டுகிட்டே வரும். ஒரு டைமில் வந்து லால் கேமருக்கு தெரிய வருது, அவருமே வந்துட்டு இது மாதிரி பேசும்போது நம்ம எதாவது பண்ணுங்கிறாரு. இல்லை இப்போ நம்ம பண்ண வேணாம், பண்ணுற மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டோம், அவங்க வீட்டில் அவங்க பேசிக்கிட்டோம், அவங்க வீடியோ போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இது நம்மளோட கண்டென்ட்டே இல்லை. நம்ம வேறு ஏதாவது விஷயம் தமிழ் டெக் விசஸ் ஏ2டின்னு ஒரு கண்டென்ட் வரும்போது கூட அதை பற்றி இது நான் பண்ணல ப்ரோ. நெட்டு கட்டாய் வருது. ஸோ மேபி நாங்கள் பேசுகிறது கட்டாயம் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எகைன் கட் எதில் வந்து கட் ஆனிச்சுன்னு எனக்கு தெரில. நெட் எதுவும் ஆட்டோமேட்டிக் கட்டாயிருக்கு. இப்போவுமே ட்ராப் ஃப்ரேம் ஆகுது. செட்டிங்ஸ் இப்போ மாற்ற முடியாது இல்லை டக்குன்னு? இல்லையே, மாற்ற முடியாது. ஆக்சுவலாக 15 MB வந்துட்டுருக்கு. ஏன் அது ட்ராப்டு ஃப்ரேம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சரிங்க, எங்கள் ஸ்பீட் டெஸ்ட் பார்ப்போம். இருங்க ப்ரோ. லைவ் 30 FPS ப்ரோ? அப்போ 4Kல இருக்காங்க, 2Kல இருக்கா? இல்லைங்க இல்லை 30 FPS இருக்குது. இல்லையே, 60 தான் எனக்கு காட்டுது. ஸ்பீட் டெஸ்ட் பார்ப்போம் ப்ரோ. நான் பேசுறது கேட்குதா, புரியுதா ப்ரோ? ப்ரோ பேசுனது ஏதாவது உங்களுக்கு எது கட்டானுச்சுன்னு எனக்கு தெரில. எவ்வளோ பேசணும், எவ்வளோ இதானங்கிறது எனக்கு தெரில ப்ரோ. தேங்க்யூ பாலா ப்ரோ. இருங்க ப்ரோ, ஸ்பீட் டெஸ்ட் பார்த்துறோம்.
நல்லா தான் வருது. நல்லா தான் ப்ரோ வருது, பிங்க் நல்லா தான் வருது. அப்போ இருங்க, ஓகே இப்போ வருதுன்னு நினைக்கிறேங்க. இப்போ 12 வருது, 17 வருது, ரெட்டு மறுபடியும் போகுது. ஓபிஎஸ் பிரச்சனையோ? பேசலாம்ல ப்ரோ? இப்போ கரெக்டாக இருக்குது. ஒரு 2 செகண்ட்ஸ் ஓகே ப்ரோ. இந்த மாதிரி வருது ப்ரோ. இது பேசிக்காக வெளியிருந்து பார்க்க ஒரு பிரதர்ஸ் பிரச்சனை, ஓகேவா? ஆனால் நாங்கள் பார்த்தது நாங்கள் ஆரம்பத்து கட்டது ஏட்டுடி அந்த போக்கிமான் மாதிரி எங்களை சொல்லி உங்களை மாதிரி தான் ப்ரோ அந்த போக்கிமான் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு முதல்ல அப்படி தான் ஒரு பழக்கம். அப்போ இருந்து பார்க்கும்போது எனக்கு இங்கே 2 பேர்த்து ரிமைண்ட் பண்ணுவாங்க ப்ரோ. நாங்கள் எப்படி பிரதர்ஸாக இருக்கோமோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நந்தாவும் சண்முகமும் ஒரு பிரதர்ஸு. அவங்க பிரியறதில் எனக்கு இப்பவும் உடன்பாடில், எனக்கு அவங்க சேர்ந்து இருக்கணும் ப்ரோ. அது வந்து நான் இது பண்ண முடியாது, அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிக்கிறது தான். அதனால நான் அதில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நாங்கள் எங்கள் 2 பேருக்கு நடுவில் யாராவது வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அது நாங்கள் அப்படி விட்டு கொடுக்க மாட்டோம். பட் ஆனால் சொல்கிறேன், அப்படி யாராவது வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அவர் எனக்கான ரெகக்னேஷன் கிடைக்கல ப்ரோ. ஏட்டுடியில் என்னை வந்து ஒரு ரெகக்னேஷன், நான் ஒரு ஓனர் ப்ரோ, எனக்கு கிடைக்கல மாதிரி சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போ வந்து நம்ம அந்த விஷயத்தில் வந்து கேட்கலான்னா, இல்லை ப்ரோ நீங்கள் கேட்காதீங்க ப்ரோ, எனக்கு அந்த ஆட்சன்ஸ் இது வரணும், என் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட், அந்த மாதிரி அந்த விஷயம் வந்துடுது ப்ரோ. நம்மளால் கேட்க முடியல, நான் ஏட்டுடிகிட்ட பேசுகிறதும் இல்லை இந்த கடைசியாக. ஸோ அப்படி இருக்கும் போது வந்து நம்மளால் வந்துட்டு அந்த விஷயத்துக்குள்ளே நுழைய முடியல. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வியூவர் வந்து ஏட்டுடியோடைய இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ரீலில் போட்டிருக்காரு, அப்புறம் கேகே பாப்பா வந்து இது அது குழந்தை வந்து நம்மளை விட்டு போயிடுச்சுங்கிற மாதிரி போடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை பார்த்துட்டு எனக்கு என்ன அது யாரும் இப்படிலாம் எழுதுறாங்க, நான் உண்மையை நம்பலை ப்ரோ. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் இருக்குமா, அது எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி இருந்தால் அது இன்ஸ்டாகிராமில் எப்படி இருக்கவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேகே கம்யூனிட்டி டேப் போய் பார்த்தா கேகேவும் போட்டிருக்காரு. நான் நினச்சிக்கிட்டேன்னா கம்யூனிட்டி டேப் ப்ரோ வழக்கமாக இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் இதெல்லாம் ஞாபகத்துக்கே வராது, நம்ம அவங்க பாட்டுக்கு அந்த இதில் இருப்பாங்க. ஸோ இது மாதிரி என்ன ப்ரோங்கிறதுக்கு நான் ஃபோன் பண்ணேன். என்ன ப்ரோன்னா ப்ரோ அவர் அழுதார், ஒரே நிமிஷம் தான் ப்ரோ பேசணும், ஒரே நிமிஷம் அவர் அழுது இதாகிட்டார். எனக்கு அப்போ என்னன்னா இவர் முன்னாடி சொன்னாதான் நான் வருது ப்ரோ, இந்த மாதிரி வந்து கம்மி சாப்பாடு கஷ்டமாக இருக்குது, இது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும் போது நம்ம இன்னும் அப்படி வச்சாலும் ஹிட் ஆகிட்டு இருக்கு. அந்த சேட்டில் பாட்டாக இருக்க ஒருத்தர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது ப்ரோ, உண்மையாலுமே இருந்துச்சு. அப்போ வந்து நான் கேட்டேன் ப்ரோ ஏதாவது உதவி வேணால் சொல்லுங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ப்ரோ அதெல்லாம் என் குழந்தைய போயிடுச்சு, எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் லால் கேமருக்கு இந்த விஷயத்த நம்ம சொன்னோம், இப்போ இந்த மாதிரி ஆயிருக்கு என்னன்னு தெரில ப்ரோ, நான் கேட்கல ப்ரோ, இது மாதிரி எனக்கு கேட்க மனசு வரலன்னு. அவருமே எப்படி ப்ரோ பேசுன்னு சொல்லி பேசலாம், மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஆனால் அவங்க 2 பேரும் அப்புறம் பேசிக்கிட்டாங்க போல, அவங்க ஃபோன் பேசிக்கிட்டாங்க. எத்தனை ப்ரோ பேசுறாங்க தெரியாது, என்ன பேசுறாங்க தெரியாது. நைட்டு ஒரு 12:30 மணிக்கு வந்துட்டு லால் கேமர் ஃபோன் பண்ணுறாரு, ப்ரோ நான் ஒரு வீடியோ பண்ணிட்டேன், இந்த நீங்கள் சொன்னீங்கன்னா போஸ்ட் பண்ணிடுவோம் ப்ரோ. அது என்கிட்ட பர்மிஷன் கேட்கல, ஒரு இதுக்கு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்கிறோன்னு கருத்து கேட்குறதுக்கு. அப்போ வந்துட்டு சொல்கிறாரு, நான் சொன்னேன் என்ன ப்ரோ வீடியோன்னு கேட்குறேன், ப்ரோ இந்த மாதிரி இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கேன், இதை சொல்லி ஆகணும் ப்ரோ, என் பிள்ளை எனக்கு ஞாபகத்துக்கு வரா ப்ரோ, இந்த குழந்தை 15 நாளில் இருந்தேன்னா என் பிள்ளை அவருக்கும் அவர் கொஞ்சம் ரொம்ப 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 எல்லாத்துக்கும் பொண்ணுங்க மேலே நம்ம குழந்தை மேலே பசங்கன்னா அவர் ரொம்ப அல்டிமேட், நாங்களே சொல்லுவோம் ப்ரோ கொஞ்சம் இதாக பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப இது. அவர் அழுதுட்டார், அவர் அதை கேட்க சொன்னதெல்லாம் அழுதுட்டார். அப்போ வந்து அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் ப்ரோ, என்னால் சும்மா இருக்க முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்கிறார். நான் சொன்னேன் ப்ரோ நீங்கள் பண்ணக்கூடாது, அதான் அவங்க பேசிக்கணும், நீங்கள் ஏன் ப்ரோ நடுவில் மாட்டுறீங்க, நாளைக்கு கேட்பான் ப்ரோ அண்ணன் தம்பி பேசுகிறோம் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ப்ரோ. உங்களை நீங்கள் நல்லதுக்கு தான் அந்த குழந்தைக்காக தான் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு புரியுது. இந்த விஷயத்தை அவர் தானே நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்லும் போது, இல்லை ப்ரோ அவருமே இருக்கார் ப்ரோ, அவர் கேட்டு நான் சொன்னேன் ப்ரோ, அவர் சொன்னால் நான் இப்போ அவர் வராரு, அவர்கிட்ட கேட்குறேன் என்ன ப்ரோ அவர் வீடியோ போடுறாங்களான்னு, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டேன். ஓகே அப்படின்னாரு. எனக்கு ஒரு செகண்ட் வந்து என்னடா ஓகே சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் சொன்னேன் ப்ரோ டிஜி ப்ரோ நீங்கள் வந்து கூட இருந்தீங்கன்னா இவரும் போடுவார் ப்ரோ, அதாவது கேட்கவும் ஒரு வீடியோ போடுவார் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டைம் வந்து ஒருத்தன் வந்து குழந்தைய இது பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கான், அவர் அழுதுட்டு இருக்காரு. அழுதுட்டு இருக்கும்போது அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த முன்னாடி வரைக்கும் நமக்கு அந்த இருக்கும்ல அந்த ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறது, அந்த என்ன சொல்கிறது பகுத்தறிந்து பார்க்குற ரேஷனல் திங்கிங், அந்த திங்கிங்லாம் முன்னாடி வரைக்கும் நம்ம இந்த சண்டையில் பண்ணக்கூடாதுன்னு இருந்துச்சு ப்ரோ. ஒருத்தர் குழந்தைய கணக்கு சொல்லிட்டு நைட்டு 12 மணி எனக்கு ஃபோன் பண்ணி அழுகுறான் ப்ரோ. அப்போ வந்து எனக்கு இது எதுவுமே எனக்கு இதாகலை. நான் அப்போவும் எனக்கு லைட்டாக ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இவனுக்கு வந்து லைட்டாக இது நம்ம பண்ணால் தப்பாக இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் வந்து இவர் நாந்தீஸுக்கும் செல்வான்னு சொல்லிட்டு நம்ம அவருக்கும் நம்ம ஃபோன் பண்ணுறோம். அவங்க வேணாம் ப்ரோ நீங்கள் பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பண்ணால் நம்ம பிரச்சனை, எதுக்கு ப்ரோ நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் வேணாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து அப்போ சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு லால் கேமர் இவங்க எல்லாமே இருக்காங்க. அப்போ நான் சொல்கிறோம், அப்போ வேணாம் ப்ரோங்கன்னா அப்போ கேட்க பேச சொல்லிட்டு கேட்க வந்து ப்ரோ நான் மறுபடியும் அவர்கிட்ட 2 முன்னாடி கேட்குறேன், ப்ரோ உங்களுக்கு என்ன ப்ரோ இது பண்ணணுமான்னு கேட்குறோம். ஓகே ப்ரோன்னாரு. ஏன்னா எனக்கு என்னன்னா நம்ம ப்ரோ அந்த டைம் நந்தாவை மட்டும் தான் யோசிச்சோம், அவங்க வீட்டில் இருக்கவங்க பற்றிலாம் நம்ம யோசிக்கவே இல்லை உண்மையாக சொன்னாங்க. ஏன்னா அது நந்தாங்கிறது பிசி டாக் நந்தா, நாட் ஈவன் வந்து அவங்க வீட்டில் இருக்க நந்தா இல்லை, பிசி டாக் நந்தா இந்த சைடு கதகந்தசாமி. அப்படி யோசிக்கும் போது நமக்கு அந்த பகுத்தறிவு நம்ம ஏன்டா இதில் தலைவருங்கிறது முன்னாடி வரைக்கும் இருந்த இது அந்த டைம் வரவே இல்லை ப்ரோ. ஏன்னா ஒருத்தர் குழந்தைய இருந்துட்டு என்னையே குறை சொல்கிறாங்க ப்ரோங்கிற மாதிரி அழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல. அப்போ வந்து நாங்கள் என்ன சொன்னோம், லைவ் மூவ் சொல்லிட்டாங்க. இன்னொன்று எனக்கு ஒரு இதாகிடுச்சுன்னா, இவன் ஓகேன்னு சொல்லிட்டாரு. இப்போ உங்ககிட்ட ப்ரோ நீங்கள் லைவ் போட ஓகே ப்ரோன்ட்டாரு. நான் அப்போ எப்படி நழுவுறது யோசிச்சு பாருங்க, எப்படி நான் முடியாதுன்னு சொல்கிறது.
அது என்னோட இதுக்கு என்னாச்சுன்னா முடியாதுன்னு சொன்னால் எப்படி பண்ணுறது. இன்னொன்று லால் கேமர் பப்ளிஷ் கொடுக்க போகிறோம் ப்ரோன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு பப்ளிஷு. அந்த ஆள் மட்டும் மாட்டிப்பார் லால் கேமர். அவர் எதுக்காக அவருக்காக பண்ணார யோசிச்சு பாருங்க. என்ன அவருக்கு இருக்கும் ஒரு இது என்ன அவருக்கு இருக்கு என்ன இது அவருக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாரு கேக்காக பண்ணிட்டாரு. நிறைய பேர் நம்ம கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா டொக்கி கேமரா ஆரம்பித்து நிறைய பேர் லைவ் பண்ணல. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நைட்டாக்குங்கிற ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நான் வந்து பெங்களூர் போக வேண்டியது இருக்குது, நான் வந்துட்டு அங்கே போகலாமா சென்னை போகலாமா ப்ரோ அப்படின்னா. நீ எதுக்கே போகிறோம் உனக்கு கேட்க தெரியுமாயான்னு கேட்டேன். கேட்க தெரியாது ப்ரோ, அப்படி உங்களுக்கு தெரியுமா நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது ப்ரோ. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம எதுவுமே பண்ணலைன்னா ஒன்று நான் பயந்தவனாக இருக்கணும், இல்லை இந்த விஷயத்தை இது சரி நான் என்ன சொன்னேன் நந்தாக்கு ஃபோன் பண்ணலாம் ப்ரோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கேட்க வேணாங்கிறாரு. உண்மையை சொன்னால் வேணான்னு சொன்னார். அவரையுமே நீங்கள் கேட்டு பாருங்க, வேணாம் அவன் தான் மேனிபுலேட் பண்ணுவான் ப்ரோ, அவன் தான் உங்களை மேனிபுலேட் பண்ணுவான்னு சொல்கிறார். வேணாங்கிறாரு. அவர் அழுகுறாரு ப்ரோ. பொண்ணு இதாகிட்டான்னு நான் சொல்கிறேன். ஸோ என்னால் நந்தாவை கூப்பிட்ற ஆப்ஷன் என்னால் பண்ண முடியல ப்ரோ. ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸுமே அந்த டைம் அமைதியாகிட்டாங்க. ஏன்னா அவருக்கு ஒருத்தர் அழுதுட்டு இருக்கும்போது பொண்ணு போகும்போது நம்மளால என்ன பேச முடியும், என்ன அதை சொல்லுவீங்க. அப்போ ஒன்றும் பண்ண முடியல. லைவ் போயிட்டோம். லைவ் போயிட்டு அதை சொன்னீங்களே இதை சொன்னீங்களே அப்படின்லாம் ஞாபகப்படுத்தக்கூடாது, நீங்களா பசங்க போகிறோன்னு சொல்லும் போது அவர் சில விஷயங்கள் வந்து அந்த நார்மலாக வீட்டில் நடக்கிற சண்டையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். நார்மல் விஷயங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் நடக்கிற சண்டை, ஈகோ கிளாஷஸ் அதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அது உண்மையாக சொன்னால் அது எல்லார் வீட்லேயும் இருக்குது. எல்லார் வீட்டில் கேமரா வச்சாலுமே அது நடக்கும். ஓகேங்களா. இப்போ நந்தா சொன்னதில் ஒரு விஷயம் கரெக்டாக இருக்குது. அவங்களுக்குள்ள 1008 விஷயம் நடந்திருந்தாலுமே என்ன நடந்திருந்தாலும் சரி அதை வந்து ஆன்லைனில் கொண்டு வர உரிமை யாருக்கும் இல்லை. ஏன்னா ஆன்லைனில் கொண்டு வரதுன்னா அவரு பண்ணியிருக்கலாம் அதில் ஓகே. அவர் சொன்னதில் சொன்னார் இது என்னோட பர்சனல் அப்படின்னு சொன்னார். பர்சனல் சொன்ன வாட்டி அந்த வீடியோ நம்ம போட்டோம், ப்ரைவேட்டில் போட்டோம். அதை நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போட சொல்லிட்டாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவர் கேட்டார், ப்ரோ நீங்கள் போட்டிங்க, நீங்கள் சொன்னால் கம்யூனிட்டி கேட்பாங்க ப்ரோ, நீங்கள் கொஞ்சம் அதை வந்து டெலிட் பண்ண சொல்லுங்கள் ப்ரோ, இது பண்ண சொல்லுங்கள் ப்ரோன்னாரு. அது டேக் டவுன் சொன்னால் டேக் டவுன் சொல்ல முடியாது ப்ரோ, ஏன்னா நம்ம ஹார்ட்ஸாக இருக்குது ரொம்ப. நான் வந்து டெலிட் வேணால் போய் கமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி சில பேர் பண்ணிட்டாங்க. சில பேர் வந்து பின்னே போட்டாங்க, டிஜி ப்ரோ சாரி பண்ண முடியாது இது எல்லாத்துக்கும் தெரியணுங்கிற மாதிரி போட்டாங்க. இதில் என்ன ஒரு இதுனா இவங்க ஃபேமிலிக்குள்ளே அந்த குழந்தை இருந்தது நிறைய பேருக்கு தெரியாது ப்ரோ. அது வந்து தேவையில்லாமல் அது உங்களுக்குள்ளே பரவி வீட்டுக்குள்ளே இருக்க அந்த பீஸை கெடுத்துருச்சு ப்ரோ. உண்மையை சொன்னால் நம்ம இது எல்லாமே நான் ரியலைஸ் பண்ணும்போது ஏன்னா அந்த ஆள் லால் கேமர்னு ஒரு நல்ல மனுஷன். அவன் வந்து எதுக்கு இது பண்ணணும் யோசிச்சு பாருங்கள். அவர் வந்து கேக்கு ஒரு சப்போர்ட்டாக நம்ம இருந்தாலும் இந்த டைம் இல்லைன்னா நம்ம ஒரு மனுஷன் இல்லைன்னு நினச்சி பண்ணிட்டாரு. நான் அவருக்காக நான் என்ன நினச்சேன், சரி இவர் மட்டும் பண்ணுறாரு, இவரை பின்னாடி தூண்டி விட்டு நம்ம பண்ணுற மாதிரி ஆயிரும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே அந்த இது பண்ணிட்டோம். இது ஓகே ப்ரோ. இதுக்கு அடுத்து நந்தா தரப்புலையும் அவர் என்னென்ன நிறைய விஷயம் சொன்னார் ப்ரோ. இன்னைக்கு மொத்தம் கேகேடி ரொம்ப நேரம் பேசுவோம், நந்தாட்ட ஒரு 3 மணி நேரம் பேசுவோம். நான் வந்து கேகே கிட்ட 6 மணி வரையும் பேசிட்டு இருந்தேன் ப்ரோ. அதாவது விடிகாலையில் 6 ஓகேங்களா. அந்த இது பண்ணது நாங்கள் தூங்க கண்ணெல்லாம் சவுந்திருக்கு, தலை வலிக்குது. எப்படி இந்த தமிழ் டெக் ஏடிக்கு ஒரு இது வந்துச்சு அது வேஸ்ட் ப்ரோ. தமிழ் டெக் ஏடிக்கு நான் 4 மணி நேரம் பேசுனது வேஸ்ட் ப்ரோ. அது வந்து இதுவும் அதே மாதிரி இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு ஃபேமிலி இஷ்யூவா இங்க ஒன்று சொன்னா அங்க ஒன்று சொல்றாங்க. நமக்கு இப்போ இங்க ஒன்று சொல்றாங்களா. நான் கேகே எப்படி பார்த்தேன்னா ப்ரோ நீங்க உங்களுக்கு ரிலேட் ஆகுதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. கேகே பார்த்தது கேகே சைலண்ட் டைப்பு. கேகே வந்து அண்ணன், பட் நிறைய பேருக்கு அவர் அண்ணனா தெரியாது, அவர் தம்பியா மேபி தெரியலாம். ஏன்னா இது சொல்லுவார். இப்போ அப்போ இவர் சொல்லுவார், அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். வீடியோவில் இவர் பிளான் பண்ணுவார், அவர் எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த மாதிரி அப்படி தான் நடக்கும். ஸோ அங்கேயும் அப்படி தான் போது அவர் எனக்கு அவங்க மரியாதை இல்லை மட்டும் 3 மாதமாக இந்த விஷயம்லாம் கொஞ்சமாக வருது. யாருமே ஒரு விஷயம் கூட பேசலை, இதெல்லாம் பண்ணல. இப்படி சொல்லும் போது இவங்க 2 பேருக்கு இது ஒரு ஃபேமிலி இஷ்யூவா இருக்கு ப்ரோ. அந்த குழந்தை இதை நந்தா இதுன்னு சொல்லல, அவர் தரப்புலையும் சொல்லி அவர் தரப்பி சொல்லி அவரும் ஒரு சில விஷயம் சொன்னாரு. எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு ப்ரோ. ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா சண்முகம் வந்து கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் மாதிரி ஒரு சில விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. எனக்கு உண்மையாலுமே நான் சொல்லும்போது எப்படி நம்ப முடியலையோ கேகேவை பற்றி நான் தான் சொல்கிறதும் என்னால் நம்ப முடியல. ஏன்னா நான் பார்த்தா இது யூடியூப்பில் பார்க்குற ஆளுக்கு அப்புறம் யூடியூப்பில் இருக்கவங்க ஒரிஜினல் லைஃப்பில் அப்படி இருக்க மாட்டாங்க. நானும் இவங்க கூட சண்டை போட்டு கூட வந்து லைவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மறந்துடுவோம். அது எல்லாமே இயற்கை. அந்த குழந்தை ஒன்று வந்து ப்ரோ நம்ம எல்லாருமே நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ரேஷனல் திங்கிங் அது இது அடுத்த இது என்ன சொன்னாலும் ஒரு குழந்தை உயிர் போச்சுன்னு சொன்ன வாட்டி நம்ம எல்லாரும் அந்த செகண்டுக்கு எமோஷனல் இடியட்ஸ் அந்த டைம் எமோஷனலாக நம்ம பிளான் பண்ணி ஓகே இந்த டைமில் இவனுக்கு பண்ணலைன்னா வந்துட்டு இருக்க 3 மாதமாக சொல்லிட்டு இருக்கான் ஏதோ ஒரு விஷயம் நம்மகிட்ட இந்த மாதிரி கஷ்டப்படுறான் ப்ரோ இது பண்ணுறான் அது பண்ணுறோம் சொல்லும் போது அந்த டைம் இதெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ நான் 13 வருஷம் சேனல் நடத்திருக்கோம். ஒரு வாட்டி யாரையாவது பற்றி தப்பாக பேசி எங்களை பற்றி தப்பாக யாராவது பேசியிருந்தா கூட அதை பற்றி அட்ரஸ் பண்ணியிருக்கோமா, உங்களை போய் நெகட்டிவ் எழுத சொல்லியிருக்கோமா? 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு என்னால் ஈஸியாக பேசியிருக்க முடியும் ப்ரோ. பட் அந்த டைம் குழந்தை எமோஷனலாக எங்களுக்கே ஒரு மாதிரி இதாகிடுச்சு. அதுதான் ப்ரோ நந்தாக்கு வந்து ஃபேமிலி விஷயம் ஃபேமிலி அதை வந்து வெளியே கொண்டு வர சொல்ல நான் கண்டிப்பாக நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். ஃபேமிலி விஷயம் ஃபேமிலி ஓகேங்களா. அவர் வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொல்கிறேன் கண்டென்ட் கிரியேட்டராக அவர் பெஸ்ட்டு ப்ரோ. தமிழில் பிசியில் அவர் தான் பெஸ்ட்டு கண்டென்ட் கிரியேட்டர்லாம் நான் சொல்கிறேன். அதே மாதிரி கேட்கவும் குறைஞ்சவரில் அந்த மோஷன் காமிக்ஸ்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவரும் அதை பற்றி இவங்க 2 பேர் சேர்ந்து தான் A2D. என்னை பொறுத்தவரைக்கும் A2Dனா இவங்க 2 பேரும் தான்.
இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு மேபி ஆஃப்டர் போஸ்ட் தமிழ் டெக் வீடியோ வந்து ஏ2டினா வெறும் நந்தாவை தெரியலாம், பிசி டாக் மட்டும் தெரியலாம். எங்களுக்கு அப்படி பார்த்தனால எனக்கு ஹெட் ஆனிச்சு. ஒவ்வொரு அவார்டு வாங்கும்போது இவர் ஏன் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ரீசன் சொன்னார். அவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, அது பெரிய தப்பு தான். அது வந்து சொன்னால் அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குங்கிற நான் சொல்ல. மேபி அவர் சொன்னால் பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு பர்மிஷனும் இல்லை. நான் வந்து அப்படி சொல்ல முடியாது. அது வந்து அவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. அது எங்கிட்ட அந்த விஷயத்த சொல்லலை. இந்த மாதிரி நான் ஒன்று பண்ணார், அதனால தான் அந்த ஃபங்க்ஷன் கூப்பிடல ப்ரோ. இந்த மாதிரி ஒன்று பண்ணார், இதான்னு சொல்லிட்டு எதுவுமே நான் கிராஸ் செக் பண்ண முடியல. நீங்கள் கேட்டால் அவங்க மேனிபுலேட் பண்ணிடுவாங்க, பொலிட்டிஷியனோட வேறு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னனால என்னால் கிராஸ் செக் பண்ண முடியல. இன்னொன்று நாங்கள் நந்தாட்ட பேசுகிறதே இல்லை, கேட்கட்டியும் பேசுகிறது இல்லை. நாங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் பேசுகிறது இல்லை. அப்போ வந்து அவங்களா ஃபோன் பண்ணி சொல்லும் போது தான் ஒன் சைடு ஸ்டோரி கேட்டு. இப்போ பிரேமை வந்து நான் ஏதாவது பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, பிரேம் மட்டும் போய் ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீ வீட்டை சொல்லிடாதீங்க ப்ரோ, எனக்கு ப்ராப்ளம், எங்கள் வீட்டு ஆளுங்க அவங்க சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்க யாரும் என்கிட்ட வந்து கேட்க மாட்டாங்களா. டக்குனு என்ன ப்ரோ பிரேம் ப்ரோ இப்படி உங்களை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு கேட்க மாட்டாங்கல்ல. அப்படி ஒரு இஷ்யூ. அதை பேசவே கூடாதுன்னு நான் 4 மட்டும் இன்னொரு வாட்டி சொன்னோம். அவரும் ஆமாம் ப்ரோ நம்ம பேசக்கூடாது, நம்ம ஏன் ப்ரோ பேசணும், அந்த ஐடியா தான் அவரும் இருந்தார். ஆனால் அந்த டைமு நாங்கள் எல்லாருமே ஒரு சென்டிமெண்ட் இடியட்ஸ் மாதிரி, எமோஷனல் இடியட்ஸ் மாதிரி ஒரு குழந்தை இதாகிடுச்சு. அந்த டைம் அங்கே ஏதோ பெரிய பிரச்சனை ஆகிருக்கு. அப்போ கூட வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வியூவர்ஸ் எல்லாம் வந்து சில பேர் வந்து அந்த இதெல்லாம் அனுப்ப ஆரம்பித்தாங்க. அந்த டைம் குழந்தை வந்து இறந்தது வந்து நைட்டு இறந்துருக்காங்க. காலையில் ஒரு வீடியோ வந்துருக்கு, ஷெட்யூலில் வந்துருச்சு. அப்படி தான் நாங்கள் நினச்சோம், ஷெட்யூலில் தெரியாமல் வந்துருச்சு. அது வந்து ஒர்க் பண்ணுறவங்க பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கவங்க அந்த சம்பளம் வாங்குறாங்க, அந்த டைமுக்கு அந்த வீடியோ வந்துடும். இன்ஸ்டாகிராமில் ஒரு 2-3 ஷார்ட்ஸ் இருந்துச்சு, அதாவது 2-3 ஸ்டோரிஸ் இருந்துச்சு. அதில் அந்த அஹஹான்னு சிரிக்கிற மாதிரி ஒரு இது அதெல்லாம் கேட்டோம். அது ஏதோ ப்ரோ அஹஹான்னு போட்டிருக்கீங்கன்னா அது வந்து அவர் கூட வேலை செய்கிறவர், அவர் கேட்கனா யாருன்னே தெரியாதாமா. அவர் வந்து பர்சனல் அக்கௌண்ட் பிசி டாக் அவர் நந்தாவோடைய பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்துச்சு. அப்புறம் சொல்லிட்டார், நான் கேட்டேன் எப்படி ப்ரோ உங்கள் பர்சனல் அக்கௌண்ட் வரும்னு சொல்லும்போது சொன்னார், ப்ரோ நானும் போட்டேன் ப்ரோ, ஏன்னா எனக்கு தெரியாது கேக்கே ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டுருக்காருங்கிறது அவருக்கு தெரியாது. கேக்கே வந்து எனக்கு குழந்தை இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னது அவருக்கு தெரியாது ப்ரோ. தெரியாதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்து நம்ம யாருக்குமே தெரியாதுல்ல வியூவர்ஸ்ட்டாக. அது ஏன் நம்ம சொல்கிறோம், நம்ம ஜென்ரலாக ஒரு ஒர்க்கிங் நம்ம எல்லாத்துக்கும் 20 பேருக்கு சம்பளம் தரணும், அப்போ நம்ம இதை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு எப்பயும் போல அந்த பண்ண வீடியோஸ்லாம் போட்டு இது பண்ணி நமக்கு தெரியாது, நமக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே நம்ம ஃபேமிலிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஒர்க்கு நமக்கு 2வது தான். ஒர்க் பண்ணால் தான் ஃபேமிலி நடத்த முடியுங்கிறது இருந்தால் கூட நம்ம இன்னும் மனப்பூர்வமாக தான் இப்போ மூளைப்பூர்வமாக யோசிக்கிறத விட நம்ம எல்லாரும் மனசு தான் நம்ம கேட்காது ஃபஸ்ட்டு எப்பவுமே. அப்புறம் இப்போவே நாங்கள் இதை பற்றி பேச மாட்டோம், கேட்டுக்கிட்டனால நாங்கள் இதை பேசுகிறோம். இப்போவுமே நான் எதுக்காக பேசுகிறேன்னா, இப்போ நந்தா வந்து இப்போ ஒரு பாயிண்ட் குழந்தை இதானதுக்கே அவர் தான் காரணங்கிற மாதிரி சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. குழந்தை இதானதுக்கு அவர் காரணம் இல்லை. பட் ஆனால் என்ன விஷயம்னா அவங்க ஒரு சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டையில் வந்துட்டு குழந்தை இதாகும்போது நீங்கள் தான் இப்போ கேகே அண்ட் இதனால தான் அந்த குழந்தை இதாகிடுச்சு, அவங்க ஒழுங்காக கவனிச்சிக்கல, புதுசாக ஒரு பெயிண்ட் அடித்த வீட்டில் வந்து அந்த குழந்தை இருந்துருச்சு, அதனால தானே இவங்க அக்யூஸ் பண்ணுறாங்க. அவங்க இல்லை எங்கள் குழந்தை எப்படி நான் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ப்ரோ. அது அவங்க இன்டர்னல் விஷயம் ப்ரோ. அதில் அவர் ரொம்ப பிரேக் டவுன் ஆகிட்டார் கேகே ப்ரோ. அது வந்து முன்னாடியே இந்த கோபம்லாம் சேர்ந்து அது வரைக்கும் அமைதியாக இருந்தாலும் அது வரைக்கும் ஒரு வீடியோ போடல, எதுவுமே பண்ணல. அவர் நினச்சா அவர் சேனலில் போட்டுருந்துருக்கலாம், எதுவுமே பண்ணல. அவர் நம்ம மட்டும் அப்பப்போ சொல்லுவார், நாமளும் அதை வந்து உடனே வந்துட்டு இதை வச்சு வியூஸ் பார்த்தணும் அந்த மாதிரி சில பேர் பார்ப்பாங்க, என்ன தப்போ ரைட்டாக அதை போட்டுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்குற மாதிரி இல்லாமல் நம்ம அதை பற்றி கண்டிக்கல. யாரும் நம்ம கம்யூனிட்டி சேர்ந்த யாருமே அதை பற்றி தெரிஞ்சாலுமே காமிச்சிக்கல. லோல் கேமர் பாட்காஸ்ட்டில் கூட அவர் என்ன ரீசனுக்கு போனார்னு சொல்லும் போது அந்த உண்மையான ரீசனை வந்து சொல்லாமல் நந்தா வந்து கொஞ்சம் மலுப்பி தான் சொன்னார். அவர் வந்து தனியாக ஒரு வேலை பார்க்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி மலுப்பி. அது காரணம் என்னன்னா பிரைவசி. ஸோ அவங்க பிரைவசி ப்ரோ, அவங்க ஃபேமிலி இஷ்யூ. நம்ம வீட்லேயும் தான் சண்டை போடுவோம், நம்ம அப்போ தான் நம்ம கெட்ட வார்த்தையில் கூட திட்டுவார், நம்ம அம்மா கூட தான் நம்ம திட்டுவாங்க, நம்ம ஒய்ஃபுக்கு நமக்கு சண்டை வரும். அது சொல்கிறது கரெக்டு தான், அதெல்லாம் இது இல்லை. நாங்கள் பார்த்தது நாங்கள் மெயினாக நினச்சது என்னென்னா ஏ2டியில் இருந்த பிசி டாக், ஏ2டியில் இருந்த மிஸ்டர் கேகே, இவங்க 2 பேர் பிரியக்கூடாது, இவங்களுக்கு கரெக்டான ரெகனேஷன், அவருக்கு என்ன மதிப்போ இவருக்கு அந்த மதிப்பு கிடைக்கணுங்கிற மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். அந்த ஸ்டோரி விஷயங்களை தப்பாக தெரிஞ்சு மேபி ஒர்க் பண்ணுறது அவர் சொன்ன மாதிரி ஒர்க் பண்ணுறவர் போட்டார், அது இவரும் வந்து ஒரு இது பண்ணிட்டார், மற்றவங்களுக்கு தெரியாத நினச்சி போட்டார். பட் வெளியிலேருந்து நம்ம உங்கள் வியூவராக பார்க்குறவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். பட் நாங்கள் பார்க்கும்போது என்னன்னா அது இப்போ டொக்கு கேமரா அவர் பேசினதில் அந்த ஆள் லைவ் பண்ணாமல் இருக்காரு, நம்ம இதுன்னு சொல்லும் போது இப்போ கேவும் நம்மகிட்ட பேசும்போது நம்ம ஒரு மாதிரி 3வது ஆள் பண்ணாத இருக்கப்ப அவங்க ஒரு விஷயம் நடக்கிறப்ப தான் அது ஒரு ட்ரிகர். ஏன்னா ஒரு ஃபேமிலி விஷயத்தை வந்து வெளியே காட்டக்கூடாதுங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக இருக்காரு. அது நம்ம குறைய சொல்ல முடியாது ப்ரோ. சில பேர் ரொம்ப ப்ரொஃபஷனல், இப்போ நடிகர்கள் எடுத்துக்கோங்க, சில பேர் வந்து இன்டர்வியூவில் சொல்லுவாங்க, அப்புறம் எங்கள் யாரோ ஒருத்தங்க அவங்க வீட்டில் இருக்கவங்க முக்கியமாக இறந்துட்டாங்க, ஆனால் நான் அன்றைக்கி போய் நான் இது பண்ணேன், அந்த வேலையை பண்ணேன், அன்றைக்கி வேலை பண்ணேன்னா அவ்வளோ லாஸ் ஆகிடும்னு சொல்லுவாங்களே, அதே மைண்ட் செட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஆள் அவர் அங்கே போயிருக்காரு. அவருக்கு நைட் டைமே போகிறதுக்கு பண்ணும்போது அந்த ஜிபிஎஸ் ஏதாவது டெலிட் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. அவங்க வீட்டில் அவங்க மாமனார் அனுப்பிச்சுட்டது டெலிட் ஆகிடுச்சு. ஸோ ஜிபி அட்ரஸ் தெரியாமல் காலையில் போயிருக்காரு ப்ரோ. அங்கே வந்து இவங்க 2 பேத்துக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு, அங்கே இது நடந்திருக்கு, இதெல்லாம் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா நான் உங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறது, இந்த வீடியோ நம்ம கம்யூனிட்டி சேர்ந்த யாரும் இனிமே இவங்களோட விஷயத்தில் நம்ம தலையிட, அவங்க அண்ணன் தம்பி அவங்க அம்மா எல்லாத்தையும் நம்ம பேசிட்டோம்.
அண்ணன் தம்பிங்க அவங்களுக்கு கண்டிஷன் நம்ம கேக்காக ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டோம். அவரு சொல்லிட்டாரு கேக்கே வந்து வீடியோ பண்றதுக்கு விடுதுன்னா எனக்கு ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டாரு. எங்ககிட்ட சொன்னாரு கேக்கே வந்தா ஓகே ப்ரோ, எங்களுக்கு ஓகே ப்ரோ, எங்க வீட்டில் ஓகே ப்ரோ, எங்க அம்மாவுக்கு ஓகே ப்ரோ, எங்க அப்பாவுக்கு ஓகே ப்ரோ, எல்லாத்து தங்கச்சிக்கு ஓகே ப்ரோ. அவரு நான் தான் சொல்லிட்டாரு இனிமே கேக்கே கையில் இருக்கு ப்ரோ. கேக்கே வந்து அவங்களுக்கு அவன் அம்மா அப்பா அண்ணன் சாரி தம்பி கூட எல்லாம் போய் சேர்ந்து பண்ணுன்னா அவர் டிசிஷன் பண்ணிட்டோம். போலினாலும் அவர் டிசிஷன். நம்ம வந்து இனிமேல் நம்ம கம்யூனிட்டி சேர்ந்த யாரும் இன்னொரு ஃபேமிலி விஷயத்தை. ஆனால் எங்களோட ஆசை நாங்கள் எப்படி சேர்ந்துருக்கோமோ அந்த மாதிரி தான் நாங்களும் அவங்களையும் நாங்கள் பார்க்குறோம். அது வந்து அது பாசிபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு தெரில ப்ரோ. அவர் சொன்னார் உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது ப்ரோ, நீங்கள் இருக்க மாதிரி நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுட்டு சொன்னார். நந்தா சொன்னார் ப்ரோ உங்களை மாதிரி நாங்கள் இல்லை ப்ரோ, அது எங்களுக்கு எப்பயுமே தெரியும் ப்ரோ, முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணது கூட உங்களை பற்றலாம் இது பண்ணோம் அப்படின்லாம் சொன்னார். அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு இதெல்லாம் என்கிட்ட. அப்போ வந்து நானும் எங்களை மாதிரி தான் அவரும் நினச்சிருந்தோம். நானும் இவனு சண்டை போடுவோம், பட் நாங்கள் ஒருத்தரை விட்டு கொடுக்க மாட்டோம், இன்ன வரைக்கும் ஒரே பேங்க் அக்கௌண்ட் அது மாதிரி தான் இது. அவங்க வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வந்து உனக்கு எவ்வளோ சேலரி உனக்கு எவ்வளோ சேலரி அப்படிங்கிற மாதிரி போகிற டைப் ப்ரோ. எல்லாரும் ஒரு மாதிரி இல்லை, எல்லாரும் வேறு வேறு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஃபேமிலி அண்டர் கிரவுண்ட்லேருந்து வந்திருக்கு ப்ரோ. இது எல்லா ஃபேமிலி மாதிரி நம்ம ஃபேமிலி மாதிரி தான் அடிமட்டத்துலேருந்து வந்திருக்காங்க. இதை ஒரு விஷயமா நம்ம வந்து ஒரு ஃபேமிலி விஷயம் இதை கேட்க எங்களுக்கு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சே இருக்காது. உண்மையாக சொன்னால் நாங்கள் பாட்டுக்கு ஏ டு டி ஏதோ பண்ணுறாங்க அவங்க பாட்டுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போயிடுவோம். ஏ டு டி வீடியோன்னு பார்க்குறதில்ல. உண்மையாக சொன்னால் கடைசியாக நான் பார்த்தது வந்து இந்த தமிழ் டெக் வீடியோ, அதுக்கப்புறம் அந்த 1 மில்லியன் வீடியோ. அதில் வந்து அவர் இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னதுனால அவங்க பார்த்தோம். ப்ரோ அவர் இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டனால பார்த்தது. அவ்வளோதான் உண்மையான ரீசனு. ஸோ இனிமேல் நம்ம கம்யூனிட்டி சேர்ந்த யாரும் இதை பற்றி ஷேர் பண்ணாதீங்க, இதை பற்றி பேசாதீங்க, இதை பற்றி ஹெல்ப் பண்ண மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம நந்தா பிசி டாக்கை மட்டும் இல்லை கேகேவை மட்டும் நம்ம ஹெல்ப் பண்ணல. அவங்க வீட்டில் இருக்க அம்மா, அவங்க வீட்டில் இருக்க அப்பா, இந்த விஷயம் என்னன்னே தெரியாதவங்கள நம்ம அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை ப்ரோ. இது யூடியூப் ஒரு சோசியல் மீடியா ப்ரோ. இதில் வந்து நம்ம ஊர் தான் சொல்லுவாங்களா, ஊர் 1000 பேசுங்கிற மாதிரி ஒரு கதை இவர் கதையை கேட்டால் இவர் வந்து ப்ரோ இதை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாரு நந்தா. ஏன்னா அதை சொன்னால் அவங்க அப்பாவுக்கு ஒரு அசிங்கம் ப்ரோ, அதை வேணாலும் சொல்ல வேணாம்னு சொன்னார் ப்ரோ. இதை என்னால் சொல்ல முடியாது, எங்கள் அண்ணன் நான் வந்து சொன்னால் எங்கள் அண்ணன் இப்படி பண்ணிட்டாங்கிறத நான் சொல்கிற மாதிரி. அது என்ன விஷயங்கிறத கேகே ப்ரோ நான் உங்களுக்கும் சொல்லிக்கிறேன். இதுக்கு மேலே உங்கள் ஃபேமிலி இஷ்யூ எங்களுக்கெல்லாம் தொண்டே இதாகிடுச்சு ப்ரோ. உண்மையை சொன்னால் இன்றைக்கி பேசி நாங்கள் ஒழுங்காகவே தூங்கலை ப்ரோ, தலைவலி இருந்தாலும் நாங்கள் டெக்கன் நேற்று பண்ண வேண்டியது அவருக்கு மரியாதை கொடுத்து நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். நாங்கள் நேற்று பண்ண வேண்டிய கேமே நாங்கள் இது பண்ணல. ஏன்னா நம்ம கம்யூனிட்டியில் அது ஒரு வழக்கம் இருக்குது. அதே மாதிரி அந்த நாங்கள் சொன்ன பார்த்தீங்களா அந்த பெய்ட் ப்ரொமோஷன் அதுவுமே நேற்று பண்ணணும். அது அந்த பிராண்டுக்கிட்ட பேசி இவன் சண்டை போட்டு இன்னைக்கு தான் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னைக்கு காலையில் 10:30 மணிக்கு ஷெட்யூல். நம்ம கம்யூனிட்டியில் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே நம்ம உண்மையாலுமே நம்ம தமிழ் கேமிங் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க உண்மையாலுமே கேட்கணும். இந்த வெளியிலேருந்து சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக இந்த சண்டையை பார்க்க வந்தவங்களோ அவங்களால விட்டுருங்க, அவங்க வந்துருங்க. இல்லை ஏ2டி டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இவங்களாம் இருக்காங்க அப்புறம் ஏதாவது பிரச்சனை, இது ப்ரைவசி இதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ப்ரைவசியோட ஹியூமனிட்டின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் ப்ரோ. அந்த டைம் அந்த குழந்தையோட இது பேச தெரிஞ்சனால நானும் போட்டுட்டேன். நான் அந்த அளவுக்கு முட்டாள் நாங்களும் இல்லை. நான் அதே மாதிரி நான் இந்த லால் கேமரும் ஒரு ஆளை மட்டும் மாட்டி ஒரு விரும்புகிற அளவுக்கு சுயநலவாதியும் இல்லை ப்ரோ. இப்போயே இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் பேசிடுவோம். ஸ்ட்ரெயிட்டாக நான் கேம் போயிட்டு பார்த்துக்கலாம் ப்ரோ அப்படின்னு எல்லாரும் இதை போடுங்க ப்ரோ. யாரும் கேட்டுட்டாங்க வீடியோ டெலிட் பண்ணுங்க ப்ரோ. நான் இப்பயே சொல்லிட்டேன், இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கோங்க. இதில் இது இருக்குது, அந்த முன்னாடி போட்ட வீடியோவை தயவு செஞ்சு எல்லாம் டெலிட் பண்ணுங்கள். அவங்க வந்து டேக் டவுன் பண்ணுங்க அப்புறம் எங்கள் சொந்தக்காரங்களாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அந்த குழந்தை இறந்ததை பற்றி சில பேருக்கு தெரியாதவங்கலாம் ஃபோன், அந்த குழந்தை இறந்ததுக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை ப்ரோ. அது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம். அது வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி யாரும் பண்ணுற அளவுக்கு மோசமான ஆள் இல்லை. அதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். சில பேர் அதனால தான் இவங்க தான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை ப்ரோ. அது வந்து ஒரு சின்ன ஃபேமிலி சண்டையில் வந்து நீ நாங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் கூட இருந்தால் அப்படியா இருக்குமா, இல்லை நான் சொன்னேன் நீ என்ன எப்படியா சொல்லலாம், அந்த வாக்குவாதம் தான். இது வந்து இதை போடுங்க, இதை நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ முன்னாடி இருந்தது தயவு செஞ்சு டெலிட் பண்ணுங்க. டெலிட் பண்ணவங்கள டெலிட் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோ இதுதான் கடைசி ப்ரோ. நான் ஒரு வீடியோ நான் பண்ணி அதை நான் உண்மையாலுமே வந்துட்டு எனக்கு நல்ல விஷயத்துக்காக ஒரு குழந்தைக்காக நான் பண்ணேன் ப்ரோ. அந்த 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 அன்புக்காக அந்த குழந்தை 15 நாள் குழந்தை ஃப்ரெண்டு லால் கேமர் அப்படிங்கிற ஆள் வந்து அழுது அவருக்காக நான் மெயினாக பண்ணேன். ஏன்னா அவர் போட்டு அவரை மட்டும் பிடிச்சி திட்டு வாங்கிட்டு அப்படியே நான் விட மாட்டேன். எப்பயுமே ஒரு பழிய ஒரு ஆள் மேலே விட மாட்டேன். ஏன்னா அவருக்கு இருந்த என்ன எனக்கு இருந்துச்சு. நான் போடல, நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நாங்கள் பண்ண வேணாம் அப்படிங்கிறது இருந்தேன். அதே மாதிரி யோசிச்சாம நீங்கள் வந்து டெலிட் பண்ணுங்கிறத ஒரு நார்மலாக நல்ல ஒரு எப்படி பேசணுங்கிறத சொல்லி டெலிட் பண்ணுங்க. போய் வீடியோ போட்டவனை போட்டு திட்டிட்டு பண்ணக்கூடாது. அப்படின்னு இன்னொரு டைம் நான் இன்னொன்று சொல்கிறேன். அந்த இதில் நீங்கள் நான் பார்த்துருக்கேன் ப்ரோ. தமிழ் டெக் வீடியோவில் போய்ட்டு ஏ2டி ஆர்மி போடுவாங்க. அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது. அது வேற இது வேற. நம்ம ஆர்மி எல்லாம் இதுவும் இல்லை. நம்ம வந்து கம்யூனிட்டி, நம்ம வந்து நான் தப்பு பண்ணாலும் நீங்கள் அப்படி தான் இருக்கணும், யார் தப்பு பண்ணாலும் அதுதான். நீங்கள் வந்து போயிட்டு ஏ2டி வீடியோவில் போயிட்டு இது அதெல்லாம் எழுதாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலாம் வேணாம், கமெண்ட்டில் போய் எதுவும் எழுதாதீங்க. இதை வந்து அவங்களுடைய நம்ம நினச்சது, நான் மைண்டில் நினச்சது பிசி டாக்
அண்ட் மிஸ்டர் கேகே இவங்களுக்குள்ள தான் இஷ்யூ நினச்சேன். அவர் எப்போ பர்சனல் சொன்னாரோ நான் உண்மையானவே சொன்னேன். ஃபோன் முடிச்சிட்டு அப்புறம் அவருக்கு நான் திட்டினேன், உண்மையான பயமாக திட்டினேன். எதுக்குன்னா பர்சனல் நான் சொன்னாலும் கரெக்ட். அப்போ அவங்க போன வாட்டி கொஞ்சம் இதாக இருந்துச்சு, வாக்கு வந்துச்சு, பிடிச்சி பயங்கரமாக திட்டினா அவர் சாரி சொன்னார். இதெல்லாம் நடந்துச்சு, உண்மையானமே நடந்துச்சு. நான் சொன்னேன் முடிஞ்சா எனக்கு ஒரு உருட்டு மூவி போடுங்கன்னு சொன்னேன். இதுவுமே வந்துட்டு நான் சொன்னேன் முடிஞ்சா போடுங்கன்னு சொன்னேன். அது வந்து என்ன ரீசன்னா, ஏன்னா நான் தப்பு பண்ணி தானே இது பண்ணோம். ஏன்னா நான் வந்து உங்கள் அண்ணனை கேளு, ஏன்னா அவர் ஒருத்தர் வந்து அழுதுட்டு இருக்காரு. நான் இப்போ மனுஷனா ப்ரோ, நான் மனுஷனா அப்போ பண்ணால் நான் போடலாமா வேணாமான்னு என்னால் பார்க்க முடியல ப்ரோ. ஆனாலும் நான் ஒரு வகையில் சொல்கிறேன், ஒரு வகையில் நான் பண்ண தப்பு என்னன்னா, நான் இருந்த ஸ்டிக் பண்ணியிருக்கணும். நான் வந்து அவரையும் கூப்பிட்டு வச்சு பண்ணியிருக்கணும். நான் என்ன தான் அவர் முடியலன்னு சொன்னால் அவர் வந்தால் அந்த வீடியோ லைவ் பண்ண விட்டுருக்க மாட்டார், வீடியோ பண்ண விட்டுருக்க மாட்டார். அது தெரியும். அதனால தான் கேட்கவும் வேணாங்கிறாருங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. அது கேட்கவும் சில தப்பு பண்ணதான் அவங்க செய்ய சொல்கிறாங்க. இது எதுவுமே நம்ம நேரில் பார்க்கலாம். கேகே மேலே குழந்தையோட இருக்க மரியாதையில் எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணோம். அதே மாதிரி எனக்கு நந்தாவோட அம்மா மேலேயும் மரியாதை இருக்குது, அப்பா மேலேயும் மரியாதை இருக்குது, தங்கச்சி மேலேயும் முக்கியமாக மரியாதை இருக்குது. அவர் மேலேயுமே ஒரு பிசி கிரியேட்டராக வந்து ஒரு நல்ல கிரியேட்டராக மரியாதை இருக்குது. தயவு செஞ்சு யாரும் நம்ம கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, இந்த அவரை ஆல்ரெடி பிடிக்காதவங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு டெக் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, உங்களும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் சுயலாபத்துக்கு வருவீங்கன்னு சுயலாபத்துக்கும் ப்ரோ. ஒருத்தனை அடித்தா ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தான், ஏ2டி அடித்தா அழுதான். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் ஃபோன் பண்ணி வந்துட்டு எடுக்கிறதுக்கு போனால் நான் எடுக்கவே இல்லை. அவன் காலை நான் இன்ன வரைக்கும் அட்டன் பண்ணல ப்ரோ, இன்ன வரைக்கும் பண்ணல. அவன் பண்ணுறது எதுக்குன்னா, இந்த சைடு சந்தடி சாக்கில் ஒரு சைடில் வந்து ஒரு குத்து குத்திட்டு போவாங்களா, ஊமை குத்து, அந்த பண்ணுறதுக்கு அப்படிலாம் வருவானுங்க. நான் சொல்கிறேன் ப்ரோ, இப்போ யாருமே வந்து 100% தப்பானவங்கன்னு கரெக்டானவங்களும் இல்லை, தப்பானவங்களும் இல்லை. 80% நம்ம எல்லாருமே 20% சந்தர்ப்பவாதிகள். கெட்டவனும் இருக்கான், கெட்டவன் 50% பேர் கெட்டவன் இருக்கான். அதனால் இதில் யாருமே போடக்கூடாது. உண்மையாலுமே நம்ம கம்யூனிட்டின்னு நினைக்கிறீங்க, பேச்சுக்கு சொல்கிற மாதிரி இருந்தீங்கன்னா போய் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ தவிர்த்து இன்னொரு வீடியோ வேறு ஏதாவது அந்த பேசின டாபிக் இருக்குது, எவனா ஒருத்தன் இந்த வியூஸுக்காக போட்டிருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லி போடுங்க. நான் எல்லாத்துக்கும் பர்சனலாக டெலிட் பண்ண சொல்லிட்டேன். சில பேர் பின் பண்ணியே வச்சிருக்காங்க, ப்ரோ டிஜி ப்ரோ டெலிட் பண்ண முடியாது அப்படி போட்டிருக்காங்க. அவன்கிட்ட போய் ப்ரோ கெஞ்சிட்டு இருக்க முடியாது ப்ரோ. இல்லை, இன்னொன்று விஷயம், நீங்கள் சொல்கிற விதம் ஒழுங்காக சொல்லுங்கள், ஒழுங்காக மரியாதையாக சொல்லுங்கள். நம்ம கெட்ட வார்த்தை வரக்கூடாது ப்ரோ. ஒருத்தனை வந்து ஏன்னா ஃபேமிலி பாதிக்குது நீங்கள் திட்டுறது ப்ரோ. அதில் தப்பே செய்யாத அப்பா அம்மாவெல்லாம் எனக்கே அது ஒன்று தான் கில்ட்டு. எனக்கு அவங்க அம்மா என்கிட்ட பேசும்போது, ஆனால் இவங்க என்ன, இவங்களை எதுக்கு இதில் அப்போ எப்படி பாதிக்குது பார்த்தீங்களா ஒரு யூடியூப் விஷயம். இதே தமிழ் டெக் சொன்னார் ப்ரோ. தமிழ் டெக் வந்து என்கிட்ட தனியாக பேசும்போது அந்த விஷயம் உருட்டு மூவியெல்லாம் நீங்கள் இது பண்ணிட்டு இருந்தீங்களா, அந்த டைம் வந்து அவரோட தம்பி நிச்சயதார்த்தமாக அந்த இது அப்போ வந்து அது அவருக்கு ரொம்ப பாய்ச்சின்னு சொன்னார். அந்த விஷயத்தை நம்ம இங்கே சொல்ல முடியாது, ஏன்னா அவர் போட்ட வீடியோ தப்பு. அப்போ அந்த வீடியோ தப்புங்கும் போது கன்சியூமருக்கு தப்புங்கலாம் போட்டாங்க. ஸோ நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. அப்போ இது எல்லாத்துக்கும் ஃபேமிலி இருக்குது. இப்போ என்னை பற்றி யாராவது தப்பு போடுறாங்கன்னா என் ஃபேமிலி பார்த்தாங்கன்னா வருத்தப்படுவாங்க. அதுதான் உண்மை. எல்லாத்துக்கும் ஃபேமிலி இருக்குது. நம்ம எல்லாரும் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கவங்க எல்லாருமே நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், இதுக்கு மேலே இந்த டாப்பிக்கை நம்ம லைவ் சேனல்லையோ நீங்கள் வேறு எந்த இடத்துலையும் பேசக்கூடாது. அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். சரி ப்ரோ. இதுக்கப்புறம் நம்ம கம்யூனிட்டி சேர்ந்த யாரும் இது ஒரு கண்டென்ட்டாக எடுத்து ஒரு வியூஸுக்காகவோ இந்த வீடியோ வேணால் போடுங்களே தவிர்த்து, இதுக்கு முன்னாடி பேசினா அந்த லைவை நானே ப்ரைவேட் பண்ணிட்டேன். நான் அதை டெலிட்டும் பண்ணுவேன். நான் ப்ரைவேட் ஒரு ரீசனுக்காக தான் வச்சுருந்தோம், நான் டெலிட்டும் பண்ணிடுவேன் ப்ரோ. நான் வந்து அதை டெலிட்டும் பண்ண போகிறேன். அந்த ரீசன் என்னன்னா, நான் கேகேவோட குழந்தைங்கிற அந்த டைம் இருந்த அந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டிங் எனக்கு ஒரு மனுஷனாக நான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ரேஷனல் திங்கிங், பகுத்தறிவு இதெல்லாம் பார்க்கலாம், ஸ்டோரி போடுறதுன்னு சொன்னாங்க. அதுதான் எல்லாரும் பண்ணுவாங்கிறாங்க. டெலிட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் முன்னாடி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சாங்க இல்லை நீங்களே ஃபேக் வீட்டில் யாராவது போட்டுருந்தா டெலிட் பண்ணுறவங்கன்னா டெலிட் பண்ணுவாங்கன்னா டெலிட் பண்ண சொல்லுவாங்க, டெலிட் பண்ண சொல்லுங்கள். பண்ணுறவங்க ஓகேங்கிறவங்க வந்துட்டு எல்லாருமே இந்த சிம்பிள் போடுங்க. நம்ம கம்யூனிட்டி எல்லாருமே ஆரம்பிக்கலாமா? ஓகே ப்ரோ, நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். இதுக்கு நம்ம வந்து கேட்டதுனால நம்ம ஒரு 1/2 மணி நேரம் நம்ம செலவு பண்ணிட்டோம். ரெண்டு பக்கமும் இருக்கு. தப்பு இருக்குங்கிறத நான் வந்து என்னதான் இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டுருக்கணும். அவங்க வேணாம் நான் கூப்பிடலாம்னு சொல்லும் போது அவங்க ஸ்ட்ராங் இல்லை ப்ரோ வேணாம் ப்ரோ பண்ண கூப்பிட்டு இருக்கணும். ஆனால் நான் கூப்பிட்டு இருந்தால் அந்த லைவ் வந்திருக்காது ப்ரோ. அதுவும் எனக்கு தெரியும். அது வர விட்டுருக்க மாட்டாங்க, அது உங்களுக்கும் தெரியும். லைவ் பண்ணுற இதுவும் இல்லை. இப்போ நானே ஒன்று சண்டை போட்டுருக்கோம், யாராவது ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டால் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, யார் அதிகமாக அடிக்கிறோமோ அவன் தான் கெட்டவன். நான் போட்டி இவன் அதிகமாக அடிச்சிட்டேன்னா பிரேம் ப்ரோ பாவம் அடி வாங்கிட்டார், இங்கே என்ன போட்டி அடிச்சா விவேக் ப்ரோ பாவம் அடி வாங்கிட்டார். அதுதான் கணக்கு. எல்லார் வீட்லையும் சண்டை வரும், எல்லார் வீட்லையும் இருக்குது. சரி முடிச்சோம் ஓகேவா? இனிமேல் யாரும் நம்ம கம்யூனிட்டி சேர்ந்தவங்க உண்மையாகவே எங்களை பிடிச்சவங்க அது எழுதக்கூடாது ப்ரோ. நான் 100% அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். நம்ம லைவ் போகலாம் ப்ரோ, கேம்குள்ளே போகலாம். இதுக்கப்புறம் இந்த சாட்டில் அது வரக்கூடாது ப்ரோ. அப்படி உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு புதுசாக வர கேட்டிங்கன்னா முன்னாடி போய் பார்த்துக்கோங்க. ஆமாம் ப்ரோ, யாராவது வந்து புதுசாக சொல்லிடுங்க. இந்த வீடியோ எப்படி அப்லோட் பண்ணி முன்னாடி இருக்கும், ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி இருக்குது, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஆமாம் ப்ரோ, நீங்கள் இத்தனை பேர் எனக்கு சொன்னதுக்கு அதே மாதிரி முன்னாடி எத்தனை பேர் அந்த முன்னாடி வெயிட் பண்ணி எல்லாரும் ஆர்க்கு கேட்டீங்க. அதே மாதிரி வந்துட்டு பால்வேல்டு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க, WD ராயல் கேட்டீங்களே தவிர இந்த விஷயத்தை பற்றி கேட்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் நன்றி ப்ரோ. முகமது வந்து ரொம்ப நல்ல ஆள் ப்ரோ.
ப்ரோ அந்த ஆளு யாரா இருந்தாலுமே வருத்தப்படுவாரு. இப்போ அந்த ஆளு என்ன சொல்றேன், முகமது பத்தி ஒரு தப்பான அசம்ப்ஷன் கம்யூனிட்டியில இல்ல வெளி இடத்துலயும் கொஞ்சம் இருக்கு. என்ன நான் சொல்றேன், அந்த ஆள் வந்து அவசரப்படுவார் ப்ரோ, எதா இருந்தாலும் ரஷ் பண்ணுவாரு, ஆனா நல்லவன் ப்ரோ. இல்லைன்னா அவர் நான் வச்சிருக்க மாட்டேன் ப்ரோ. இல்லைன்னா அவர் வார்த்தை எல்லாம் ஒரு சில டைம் முடிவாரு. பட் ஆனா உண்மையாலுமே சொல்றேன், ஒரு தப்புன்னு தெரிஞ்சுன்னா உடனே ஃபோன் பண்ணி சாரி கேட்கறாள் அந்த ஆள் ஒருத்த மட்டும். அந்த ஆள் பாருங்க பாட்காஸ்ட் பண்ணாரு, உடனே பாட்காஸ்ட் பிரைவேட் தப்புன்னு தெரிஞ்சு பாட்காஸ்ட் பிரைவேட் போட்டாரு. யோசிக்க நம்ம இப்போ பிரைவேட் போட்டே சொல்லுவானா அப்படிலாம் இல்லை. லால் கேமருங்கிறது எமோஷனலி கேரக்டர், ஓகேங்களா? அது நம்ம எல்லாத்துக்குள்ளே இருக்கு. நம்ம சில பேர் காமிப்போம், சில பேர் காமிக்க மாட்டோம். அதையும் நான் சொல்லிக்கிறேன். அவர் வந்து இந்த விஷயத்துல யாரும் அவர் வந்து அவருக்காக தான் நான் அவருக்காக ஏன் பண்ணேன்னா அதுக்கு டிசர்வ்ட் ஆளு. லால் கேமர் ப்ரோ, லால் கேமர். ஸோ அவர் டிசர்வ்டு. ஏன்னா அந்த ஆள் வந்து எனக்காகனா என்ன வேணா பண்ணுவான். அதாவது நான் தப்பாக சொல்லணும், அதுக்குன்னு போய் ஒருத்தனை அடினா அடிக்க அந்த மாதிரி இல்லை, நல்லவன் ப்ரோ. நான் அவன் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா அதுதான் எனக்கு சொல்ல வருது, உண்மையாக சொன்னான். அதுதான் இது. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நம்ம கம்யூனிட்டியில் நம்ம கம்யூனிட்டி மாதிரி பெஸ்ட் கம்யூனிட்டி எதுவுமே இல்லை ப்ரோ. நான் அதுவும் சொல்கிறேன், எல்லாரும் ஒரு ஸ்டாண்டர்டில் தான் இருப்போம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். பப்ஜி பண்ணுறவங்களே திட்டாதீங்க, ஃப்ரீ ஃபயர் பண்ணுறவங்களாம் திட்டாதீங்க. அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட். நான் பண்ணதுக்கு வேறு காரணம் இருக்குது. பிடிச்ச கேம் பண்ணுறாங்களா பண்ணிட்டு போட்டோம், ஒரே கேம் பண்ணுறாங்களா பண்ணிட்டு போட்டோம். அவங்க இன்ட்ரெஸ்ட், அவன் சேனல், அவன் எப்படியோ வரான், எப்படியோ வந்துட்டு போறாங்க ப்ரோ. அவங்க எல்லாருமே வேற ரீசனுக்காக வந்தா அந்த ரீசன் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் சொல்லி இருக்காங்க. பர்சனல் ஹேட் கிடையவே கிடையாது. பேட்டில் ராயலே நாங்க விளையாட மாட்டோம்னா உங்களுக்கு 1000 டென்ஷன் இருக்கு. எத்தனை பேருக்கு இதுல கடன் இருக்கு, எத்தனை பேருக்கு உடம்பு சரி இருக்காது, எத்தனை பேருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம இது இருக்கா? என்ன எங்க வீட்டுல எங்க அம்மா கேட்டாங்க ப்ரோ, நான் மாமாக்கு இது இருக்கு, நீங்க என்னடா இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு செருப்பு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா ஆமால நான் தூங்கவே இல்லை ப்ரோ. இந்த விஷயம் நான் பேசுறேன், ஏன்னா நாங்கள் ஒன்று பண்ணிட்டோம், அதை சால்வ் பண்ணாமல் நான் தூங்கினேன்னு வச்சுக்கோங்க. நான் மனுஷனே இல்லை, இது சால்வ் பண்ணாமல் நான் லைவ்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். ஏன்னா அது நான் கடன் போட்டிருக்கோம். சரி இப்போ கேமுக்குள்ள போகலாம். இது அவ்வளோதான், இனிமே அவ்வளோதான்.